வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் அலையில் மூழ்கி போன ரணில் விக்ரமசிங்க, தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய குழப்பம். இரு கட்சிகளின் இணைப்பு, ஸ்ரீகொத்தாவில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம். அனர்த்த குடுப்படவுகள் தொடர்பில் புதிய வழிகாட்டுதல்கள் வெளியீடு. யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நான் பதவி நீக்கம் செய்யப்படுவேன், புலம்பி தள்ளும் அமெரிக்க ஜனாதிபதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட பின்னடைவுகளை அடுத்து நாட்டை பொறுப்பேற்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருந்தார். இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அவர் தான் என பலரும் எண்ணியிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட அனுர அலையால் அவரின் அரசியல் வாழ்க்கை நிர்மூலமாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அவர்தான் என பலரும் எண்ணியிருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட அனுர அலையால் அவரின் அரசியல் வாழ்க்கை நிர்மூலமாகியது. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கே அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகியிருக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான நிலையில் நாட்டின் சமகால அரசியல் நிலவரம் ஒரு குழப்பம் நிறைந்த ஒன்றாக மாறி வருவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். பலமான நிலையிலுள்ள அனுர அரசாங்கத்திற்குள் உட்கட்சி பூசல் வெடித்துள்ள நிலையில் அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. அனுர அரசின் பலவீனத்தை பயன்படுத்தி அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் தம்மை பலப்படுத்தி தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்து பலமான கட்சியாக மாற்ற திட்டமிட்டுள்ளது. இதுவரை காலமும் கட்சி தலைமைத்துவத்தை தன்னகத்தை வைத்திருந்த ரணில் விக்ரமசிங்கே அதனை சஜித்திற்கு வழங்கி ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட திட்டமிடப்படுகிறது. இதுவொரு கட்சிகளைச் சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் பச்சை கொடி காட்டிய போதும் சஜித் பிரேமதாச கடும் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட திட்டமிட்டுள்ளார். அதற்காக ரணிலுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் மூலம் தூது அனுப்பியுள்ளார். எனினும் அதற்கு ரணில் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நபராக முன்னாள் அமைச்சர் கர்ஷடி சில்வா அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே கர்ஷடி சில்வாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் அவர் வரவில்லை. தற்போது அதற்கான காலம் கடந்துள்ளதாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் சஜித் பலமான நிலையில் உள்ளதால் அவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என ரணில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சி தலைமையில் இருந்து விலகி அதனை சஜித்துக்கு வழங்க தயாராக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீகொத்தா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல சிறப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள தகவல்கள். இரு கட்சிகளுக்கும் இடையில் தற்போதுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு இணைந்து பணியாற்ற செயற்குழு ஒப்புக்கொண்டது. இது தொடர்பான முதல் படியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டு திட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பேச்சுவார்த்தை நடத்திய பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு பின்வரும் முன்மொழிவுகளை எடுத்துள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகளின் உறுப்பினர்களின் பணிகளை கூட்டாக முன்னெடுத்துச் செல்வது இரு கட்சிகளினதும் ஒரு கூட்டு தேசிய திட்ட அமலாக்கல் குழுவை நியமித்தல், செயற்குழுவினால் 3 ஒன்றிணைந்த திட்டங்களான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தங்களுடன் இணைந்து செயற்படும் ஏனைய கட்சிகளுக்கும் குறித்த இணைப்பு தொடர்பில் இரு கட்சிகளின் தலைவர்களின் ஒப்புதலுடன் ஒரு குழுவை நியமித்தல் மற்றும் இந்த திட்டங்களுக்கு இணங்கிய பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் இருவருக்கும் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர் ஆலோசனை குழு நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஒன்று கூடியுள்ளது.
இதற்கு முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் வடக்கில் காணி விடுவிப்பு, வீதிகளை திறப்பது மற்றும் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு முன்மொழிவுகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்கையில் ஏற்படும் தடைகள் மற்றும் அதற்கான மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலை மணியாவளி பகுதியில் உள்ள சாண்டிபே கடற்கரையை பொதுமக்கள் தடையின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கவும், மீன்பிடி பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. ஒலிவில் துறைமுகத்தை சுற்றியுள்ள மண்ணரிப்பு பிரச்சினை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒலிவில் துறைமுகத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து நாரா நிறுவனத்தின் உதவியுடன் புதிய சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ளுமாறு கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சிற்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் நலன்புரி நடவடிக்கைகள், ஐநா அமைதி படைகளுக்கு அதிகமானவர்களை அனுப்புதல் மற்றும் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை பலப்படுத்த எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டன. அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அனர்த்தங்களினால் சேதமடைந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் மற்றும் மண்சரிவு அபாயமுள்ள வீடுகளுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான வழிகாட்டுதல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2025/12/5 திகதியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை இலக்கம் 8/2025 மற்றும் 2025/12/20 திகதியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை இலக்கம் 8/2025 ஆகியவற்றினூடாக முன்மொழியப்பட்ட வலுவூட்டல் திட்டத்தின் கீழ் வீட்டு சேதங்களுக்கான கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2025 நவம்பர் 21 முதல் டிசம்பர் 31 வரை நிலவிய அனர்த்தம் மற்றும் அதன் பின்னரான அனர்த்த சூழலினால் ஏற்பட்ட வீட்டுச் சேதங்கள் இதற்கு பொருந்தும். கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் அனர்த்தத்தினால் அழிவடைந்திருந்தால் அவற்றை இலவசமாக வழங்குவதற்கு பிரதேச செயலாளர்களுக்கு தகுந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் எழும்போது கிராமிய மற்றும் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ மற்றும் நிவாரண சேவை குழுக்களின் பரிந்துரையின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகள் அல்லது பிற உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களை கொண்டு கொடுப்பனவுகளை செலுத்த முடியும் அல்லது ஆவணங்களை பின்னர் சமர்ப்பிக்கும் அடிப்படையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபடும் பல்வேறு நிவாரணங்களின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிராமிய அனர்த்த முகாமைத்துவ குழு மற்றும் பிரதேச செயலாளருக்கு மேலதிகமாக நிர்வாக கிராம உத்தியோகத்தர், காணி உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர், வீட்டு வசதிகள் அதிகார சபை பிரதிநிதி, சமுர்த்தி உத்தியோகத்தர், நகர அபிவிருத்தி அதிகார சபை பிரதிநிதி, வீட்டு வசதி உத்தியோகத்தர்கள், அதிகாரிகளுக்கு இந்த நிவாரண பணிகளில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதால் அந்த பகுதி மக்கள் தயாராக இருக்குமாறு நீர்ப்பாசன துறைமுகம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு 11 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, பொலன்னறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்று படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் வழங்கிய முன்னறிவிப்புகளின்படி ஊவா, கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள ஆற்று படுகைகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலும் ஆறுகளுக்கு அருகிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசனத்துறை அறிவித்துள்ளது. ஜாரா ஜஸ்மின் உயிரிழக்கவில்லை என்பது தொடர்பில் சில தகவல்கள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளன. எனினும் அவர் இந்தியாவில் இருக்கின்றார் என்பது தொடர்பில் எந்தவிதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஜாரா ஜஸ்மின் உயிரிழக்கவில்லை என்பதற்கான சில தகவல்கள் விசாரணையின் மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவர் இந்தியாவில் தான் இருக்கின்றார் என எந்தவித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் சூழ்ச்சியுள்ளதா என்பது பற்றியும் விசாரிக்கப்படுகிறது. சில தகவல்கள் வெளியிடுவது விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடும். தேவை ஏற்படின் எதிர்காலத்தில் அந்த பிடிவிராந்து பெறப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவிதமான திருத்தமும் செய்யப்போவதில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் முடிவு செய்துள்ளது.
உலக சந்தையில் தற்போது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிவாயுவின் விலையில் அதிகரிப்பு அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் நாட்டில் நிலவும் சூழ்நிலைகளுக்கு அமைய இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை செய்ய வேண்டாம் என்று நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி 12.5 லிட்டர் வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 3690 ஆகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 1482 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 694 ஆகவும் அதே நிலையில் உள்ளன. இருப்பினும் ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லேப் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டின் முதல் 6 நாட்களில் மாத்திரம் 1500க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்களின் பிரகாரம் நடப்பு ஆண்டில் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அளவில் உயரக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஆண்டின் ஜனவரி மாதத்தில் 4931 டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருந்தனர். எனினும் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தின் முதல் 6 நாட்களில் மாத்திரம் 1598 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். 2 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல், தசைநார்களில் வேதனை, மூட்டுகளில் கடுமையான வலி, கண்களின் கீழ் பகுதியில் வலி அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர் ஒருவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெறாவிட்டால் நான் பதவி நீக்கம் செய்யப்படுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சொந்த கட்சியினரிடையே புலம்பலை தள்ளியுள்ளார். அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்ட பின் அவர் 2வது ஆண்டை நிறைவு செய்யும் நேரத்தில் இடைக்கால தேர்தல் நடப்பது வழக்கம். இந்த தேர்தல் என்பது அமெரிக்காவில் கீழ் சபையான காங்கிரஸில் 435 இடங்களுக்கும் மேல் சபையான செனட்டில் உள்ள 100 இடங்களில் 3இல் ஒரு பகுதியான 33 இடங்களுக்கும் நடைபெறும். ட்ரம்ப் 2024 ஆண்டு பதவியேற்ற நிலையில் எதிர்வரும் நவம்பரில் அங்கு இடைக்கால தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனிடையே வாஷிங்டனில் தம் கட்சி எம்பிக்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் நவம்பரில் நடக்கும் இடைக்கால தேர்தலில் நாம் பெரும்பான்மையை இழந்தால் ஜனநாயக கட்சியினர் என்னை பதவி நீக்கம் செய்ய எந்த காரணத்தையும் கண்டுபிடிப்பார்கள். அதனால் கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவின் அலையில் மூழ்கி போன ரணில் விக்ரமசிங்க, தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய குழப்பம். இரு கட்சிகளின் இணைப்பு, ஸ்ரீகொத்தாவில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள். ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம். அனர்த்த குடுப்படவுகள் தொடர்பில் புதிய வழிகாட்டுதல்கள் வெளியீடு. யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நான் பதவி நீக்கம் செய்யப்படுவேன், புலம்பி தள்ளும் அமெரிக்க ஜனாதிபதி. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.